ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட வீடியோ என்னன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு நான் வந்து ஸ்டோர்ல தான் நம்ம வந்து கூடைக்கு கைப்பிடி போடுறது எப்படிங்கிறது தான் 1 by 1 நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். மெயினா நானும் எங்க கடையில இருக்கிற பொண்ணு விவேகாவும் சேர்ந்து பண்ண போறோம். பெரிய கூடை போட்டாச்சு, அதுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறது 2 பேருமே மல்லு கட்டிட்டு தான் இருக்கோம். ஐடியா பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அந்த ஐடியா எப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டே பண்றேன். பாருங்க, ஏற்கனவே ஒரு வீடியோ போடும்போது எல்லாருமே எப்படி போடுறீங்க அப்படிங்கிறத காட்டுங்கன்னு சொன்னீங்க. பட் இந்த வாட்டி இந்த மாடல் செட் ஆகுமான்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி அப்படியே போட்டுட்ருக்கோம். பாருங்கள், ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த பட்டை டேப்பை வச்சு இந்த மாதிரி பின்னல் போட்டு முடிச்சாச்சு. இந்த பின்னல் போட்டு இப்படியே ஜாயின் பண்ணி போட்டுடலாம் அப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், பெரிய கூட போடுறது போட்டுட்டேன், ஆனால் கைப்பிடிக்கு தான் இப்போ யோசனை பண்ணிட்டு உக்காந்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து என்னென்னா பட்டை டேப் இருக்குது பாருங்கள். அந்த பட்டை டேப்போட வயர் இந்த இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 டேப்பாக எடுத்திருக்கோம். இதை வந்து எப்படி நான் வந்து உள்ள சொருகி கரெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டை டேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் ஒரு 3 டேப் வரைக்கும் எடுத்து ஓரளவு கட் பண்ணியிருக்கேன். இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நான் சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பிரேக் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். 2ஆக மடக்கி விட்டுக்கலாம். 2ஆக மடக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சொருகி விட்டுறலாம். ஏன்னா பெரிய கூடனால நான் இந்த இடத்துல சொருகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கைப்பிடி வந்து பெருசாக வரணும் மேலே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து இங்கே ஒரு செலோ டேப் வச்சு ஒட்டிட்டு போகிறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு எந்த அளவுக்கு நமக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட்டுக்கு வச்சு சொருகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே ஒரு செலோ டேப் ஒட்டிக்கிறேன். 1 செகண்ட். எங்கள் அக்காவால் அவங்களும் ஒட்ட முடியும். ஓகே, கொஞ்சம் செலோ டேப் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திரும்பியும் கொண்டு வந்து 2 அந்த டேப்பெல்லாம் மடக்கிக்கலாம். மடக்கி ஒன்றுக்குள்ள ஒன்று விட்டு அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்டர் எதுன்னு பார்த்துட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நான் உள்ளே விட்டுட்ருக்கேன். சரி, அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ கட்டுமா இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு செல்லோ டேப்பை திரும்பி இந்த இடத்துல நம்ம ஒட்டிடலாம். பாருங்க விவேகா, பாரு, போதுமா அந்த அளவு? கரெக்டாக இருக்குங்கக்கா, போதும். சரி, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு செல்லோ டேப் ஒட்டிக்கிறேன். பாஸ் பண்ணு. ஓகே, இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நான் ஒட்டிடுறேன். இப்போ இந்த 2மே சேர்ந்தாப்புல இங்கே ஒரு செல்லோ டேப் வச்சு ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இந்த சைட்லேயும் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம்னா நமக்கு இந்த அளவுக்கு ஹைட் வந்திருக்கு பாருங்க. ஓகே, இங்கேயும் செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு அப்புறமா நான் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்றத பாருங்க. எங்கள் அக்கா இப்படி டேப்பை ஒட்டிட்டு இருக்கேலேவோ அங்கே செல்லோ டேப்பு ஒட்டிக்கிருச்சு. கடவுளை, இந்த செல்லோ டேப் எடுக்க முடியலடி. பாரு, எங்கிட்டாவது ஒரு முக்கு தெரியுதான்னு பாரு. நான் இங்கிட்டு எடுக்கிறேன், அங்கிட்டு இருந்து எடுக்கிறேன், ஒண்ணுமே காணும். எவ்வளவு நேரம்? இதுக்கே 10 நிமிஷம் தேடிட்டு இருக்கேன் நான். அட கடவுளே, இந்த கூட கைப்பிடி போட நானும் எங்க அக்காவும் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்தா, நீ கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண.
அப்பாடா விவேகா எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. ஆமாக்கா கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழி அதையும் பாருங்க பீஸ் பீஸா வந்துட்டு இருக்கு. கண்டினியூட்டியா வருதான்னு பாருங்க. ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒட்ட ஆரம்பிச்சிடலாமா? வாமா மின்னல். இந்த கூடையும் நாங்களும் இந்த கைப்பிடி போடுறதுக்குள்ள நொந்து போவோம் போல தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒட்டி வச்சிருந்தேன். திரும்பி அதை கழட்டிட்டு திரும்பியும் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். கழட்டி ஏன்னா கைப்பிடி ரொம்ப ஹைட்டா வந்துருச்சு. சரி என்னடா அப்படின்ட்டு திரும்பியும் நம்ம இப்போ கைப்பிடி சின்னதாக்குறோம். ஒரு வழியா இன்னைக்குள்ள ஒரு கைப்பிடியாவது போடுவோமா அப்படிங்கிறது தான் இன்னும் போக போக இந்த வீடியோலயே நீங்க பார்த்துட்டே வாங்க. அதுக்குள்ள உள்ள விடுமா, இது அளவு பார்த்துக்கோ. இந்த இடத்துல விடு, இது கொஞ்சம் கேப் நிறைய இருக்கு, இந்த இடத்துல விடு. அவ்வளோதான். அப்படியே ஜாயின் பண்ணி ஹைட் பாருங்க மக்களே. நான் ஒரு ஹைட் வச்சேன், விவேகா அது பெருசா இருக்குன்னா திரும்பி கழட்டணும், திரும்பி மாட்டணும். இதே வேலையா இருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே. இதுல யாரு கைப்பிடி போட்டுருவாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். என்னமோ முயற்சி எடுத்துட்டு இருக்கா. அப்பா ஒரு அளவு ஜாயின் பண்ண போறோம். சரிங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த செலோ டேப்பை கட் பண்ணிக்கிறேன். ஓகே பாருங்க, ஒரு வழியா நம்ம ஒட்டியாச்சு. இனி அடுத்து இங்க ஒரு பிட்டு இருக்கு, அந்த பிட்டையும் டிங்கரிங் வேலை பண்ணிடலாம். அப்படியே நீட்டா ஒட்டிரு. இதுக்கு மேல இன்னொரு வேலை இருக்குங்க நமக்கு மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இத வந்து திரும்பியும் அது மேலேயே திரும்பி ஒட்ட போறோம். இது எப்படி பண்றதுங்கிறது இன்னொரு வீடியோல நான் காட்டுறேன். இது போட்டு முடிச்சாச்சு, அதை நான் கவர் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கைப்பிடி இன்னும் போடாம இருக்கேன். அப்ப வேணா நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி பண்றதுங்கிறத காட்டுறேன். ஓகே, இது ஒட்டலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜடை மாதிரி போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த பின்னல். இந்த பின்னல் வந்து நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்து இது கூட சேர்த்து இப்படி ஒட்ட போறோம். இப்படி ஒட்டிட்டு நம்ம பண்ணோம்னா நல்லா தடியா வரும் கைப்பிடி. அதுதான் நம்மளோட ஐடியாவே. இந்த ஐடியா எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க, வீடியோ கடைசியா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம இது வந்து நிறைய பின்னல் போட்டுட்டோம். பின்னல் போட நல்லா வருதே அப்படின்ட்டு ஆர்வ கோளாறுல ரெண்டு பேருமே அந்த சைடு இந்த சைடு கை பிடிச்சி பெரிய ஜடையாட்டம் பின்னியாச்சு. இப்ப திரும்பி இதெல்லாமே வந்து நம்ம கழட்ட போறோம். கழட்டிட்டு திரும்பி பண்ண போறோம். மக்களே பாருங்க, ஜடை போட்டது எவ்வளோ அழகா ஜடை போட்டதை திரும்பி நம்ம வந்து கழட்டிட்டு இருக்கோம். எப்படி கழட்டுறோன்னு பாருங்க. ஸ்டாண்ட் வேற நிக்க மாட்டேங்குது. பாருங்க, இந்த இது வந்து ஆஹா, இந்த இது வந்து நம்ம எப்படி டேப்பை வந்து மூணா கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஜடை போட்டிருக்கோம். இப்போ திரும்பி ரெண்டு சைடுமே கழட்டிட்டு இருக்கோம். கழட்டி இப்போ நம்ம எப்படி அந்த டேப்பை உள்ள சொருகணுமோ அதே மாதிரி நம்ம இந்த கைப்பிடியோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சு செலோ டேப் வச்சு ஒட்டிடலாம். சிம்பிள் தாங்க, பட் நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் செமையாக வந்துடும். இல்லைன்னா நம்ம வயர்லேயே நம்ம அவ்வளோ வயர் கட் பண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேஸ்ட் பண்ணுற வேலை தான் நம்ம கஷ்டமாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் வீடியோவில் நானாக ட்ரை பண்ணது தான் அது நல்லா வந்துச்சு. நிறைய ஒரு 5 கூட வரைக்கும் நான் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணி போட்டிருந்தேன். என்னென்னா இந்த சடை வந்து இந்த இடத்துலேருந்து அப்படியே நான் வந்து சொருகியிருந்தேன். இந்த வாட்டி நம்ம இங்கே வச்சு இந்த இடத்துலேருந்து போட முடியுதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறேன். இங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு இதுவும் நல்லா குண்டாக தெரியுமே அப்படின்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாமா? எப்போதுமா நிறைய கழட்டிடு, அதை வச்சு பாரு. ஐயோ, இன்னும் நிறைய கழட்டணும். கழுட்டு போடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகணும். இப்போ கழுட்டுறதுக்கும் இன்னும் 1 மணி நேரம் ஆகுது. என்ன பொழப்புடா சாமி. சரி வருதா? போதும். அப்புறம் கொஞ்சம் ஹைட் இழுக்க அப்படியே இதாயிரும், உள்ளே சொருகணும். ஓகே மக்களே பாருங்க, இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சு உள்ள ஒட்ட போகிறோம். அப்படியே பாருங்க நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு.
இந்த மீதி இருக்கிற டேப்பை வந்து திரும்பி இதே இடத்துல உள்ள சொருக போகிறோம். உள்ள சொருகுமா, ஒரு சைடு பண்ணு, ரெண்டும் ஆளுக்கு ஒரு சைடு பண்ணோன்னா ஒன்றுமே சரி வராது. இந்தா ஃபர்ஸ்ட் இதை சொருங்க, பிடிச்சிக்கோ. என்னம்மா பண்ற? அப்படியே எடுத்து விடு உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ அந்த டேப்பை வந்து கீழே இருந்து அப்படியே உள்ள சொருகி விட்டு எடுக்க போகிறோம். பார்க்கலாம் நம்ம இந்த டேப்பை வந்து கீழே இருந்து வச்சு அப்படியே பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், இல்லைன்னா மேலே இருந்தே வச்சு அப்படியே ஒட்டிடலாம். ஒரு செகண்ட் ட்ரை பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொருகியாச்சு. அந்த 3 இது இருந்ததை வந்து ஒரு சைடில் சொருகிட்டோம். இன்னொன்று வந்து பக்கத்தில் இருக்கிற கேப்குள்ளே சொருக போகிறோம். ஒரே இதில் வந்து சொருக முடியாது. பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. பக்கத்துலேயே ஒரு கேப் இருக்கா, அதுக்குள்ளே அந்த 3 டேப்பும் உள்ளே விட்டுட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீட்டாக உள்ளே சொருகி விட்டுட்டு செல்லோ டேப்பை வச்சு ஒட்டிடலாம். ஓகே, நீட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம இப்படியே ஒட்டிட்டோம்னா. என்னம்மா பண்ணுற? திரும்பியும் தள்ளு, கையெடு. இந்த இடத்துல இருந்து இப்படி வைய, இப்படி வச்சு பார்த்தா நல்லா தானே இருக்கு. திரும்பி ஆரம்பிச்சிட்டா, அந்த செல்லோ டேப் ஒட்டிக்கிச்சு. ஏம்மா என்னம்மா நீ பண்ற? ஆடாடாடாடாடா, இந்த செலோ டேப்பு எடுக்க ஒட்டுற வேலை இருக்கே. இருமா, ஒரே மாதிரி வைக்கணும். இரு நான் போனை வேற பிடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஒரு கைப்பிடி போடுறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம டிங்கரிங் வேலை, எத்தனை வேலை பண்றோன்னு. செலோ டேப்பு போட்டு ஒட்டுன்னு ஒட்டிட்டு தான் இருக்கோம் இன்னும். ஆனா கூட நீட்டா வரும் பாருங்களேன், செம்ம. இப்ப திரும்பியும் இந்த ஜாயிண்ட் எல்லாமே அப்படியே கொண்டு வந்துடலாம். பாக்குறதுக்கு டேப்போட கைப்பிடி வச்சு போடும்போது இன்னும் நல்லா குண்டா தான் தெரியும், நல்லா உருண்டையா வரும்னு நினைக்கிறேன். பாத்துடலாம் இன்னைக்கு இந்த கூடையா நம்மளான்னு பாத்துடலாம். இப்ப இதுவுமே அதுவுமே ரெண்டும் சேர்த்து செலோ டேப் வச்சு ஒட்டாச்சு. இந்த செலோ டேப் ஒட்டும் போது எங்க விவேகா பாத்தீங்கன்னா அந்த செலோ டேப்பே நல்லா இல்லையா, உடனே சொல்லிட்டாங்க குறைய. அந்த செலோ டேப்புக்காரவங்க செஞ்சவங்களை திட்டணும் முதல்ல. இப்படி போய் ஒட்டுற மாதிரி எதுக்கு செலோ டேப் செஞ்சு கொடுத்தீங்க? இதோட எத்தனை வாட்டி தான் நம்ம விவேகா செலோ டேப் எடுத்துட்டே இருப்பாளோ. இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டா வேலை இல்லையா நமக்கு? வேலை இல்லையாங்கிறேன், என்னடியே வேலையோட வேலையாத அந்த மாதிரி ஒட்டி வைய. இங்க பாருங்க, என் விரலை வச்சு செலோ டேப் வச்சு ஒட்டி விட்டா எவ்வளவு காண்டுன்னு பாருங்க. என் மேல ஏன் நேல் பாலிஷ் எல்லாம் அந்த செலோ டேப்லயே ஒட்டிக்கிச்சு. நான் போய் அந்த சாரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும், லைவ் வேற போடணும். அதுக்குள்ள என் நேல் பாலிஷ் இருக்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கே எடுத்துட்டா. போங்க, அடுத்து என்ன ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த ஷேப்புக்கு நம்ம செலோ டேப் வச்சு விட்டு ஒட்டியாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல அளவு பார்த்து நம்ம அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாமா? ரெண்டு சைடில் கையெடுமா, நீ ஏன் மூடி வச்சுக்கிற? அப்புறம் நான் எப்படி வீடியோ எடுக்க? பார்த்துக்கங்க. இப்போ இந்த அளவு நம்ம போட்டு முடிச்சாச்சு. மத்தியானம் 3:30 மணிலேருந்து நாம இந்த கூடைக்கு கைப்பிடி ஒரு சைடு தான் போட்டு முடிச்சிருக்கோம். இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதில் நடுவில் வந்து நம்ம ஸ்டோருக்கு கஸ்டமர்ஸ் வேற நடுவில் வந்துருவாங்க. நம்ம எந்திரிச்சு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு திரும்பி வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ நேரமா இந்த வீடியோ நம்ம எடுத்திருப்போம் கெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன், இந்த ஒரு கைப்பிடி போடுறதுக்கு என்ன கொடுக்க போற கஸ்டமர்ஸ்க்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு?
என்ன நீ வாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லு போ. மெயினா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இதுலயே சின்ன கூடை, நான் ஒரு சின்ன மினி கூடை போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அந்த கூடை போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதெல்லாம் போடணும். போட போட நான் வீடியோஸ் அப்படியே போடுறேன். எங்க ஃபினிஷிங் வந்துருச்சா? அங்க ஒரு செல்லோ டேப் போட்டிட்டோம்னா ஃபினிஷிங் வந்துடும், அப்படிதான் நினைக்கிறேன். நம்மளும் இதையே காட்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே போர் அடிச்சிரும். இந்த ஒரு கைப்பிடிக்கு எவ்வளோ செல்லோ டேப்பு தான் இவங்க ஒட்டுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க. திட்டிராதீங்க, ஏதோ நாங்கள் புதுசாக போராடி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா வருங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு 5 பேஸ்கெட்ஸ் இதே மாதிரி போட்டிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் சரி இது அப்படியே லைவில் எடுப்போம். பொறுமையாக பண்ணுற வேலையெல்லாம் இல்லை, இது மல்லுகட்டி பண்ணுற வேலை தான். இந்த பொறுமை இருந்தால் தான் இந்த டேப்பை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு வந்து பெரிய இது, இந்த வயரு சொருகிறது இருக்கே அதுதான் பெரிய கஷ்டம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அந்த சுத்து வயர் 2 வயர் வரும் பார்த்தீங்களா, 2 வயர் வச்சு நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம சொருகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காகவே நான் இந்த இது பண்ணுறேன். ஏன்னா வயர் சொருகிற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கிட்டையும் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். எல்லா கூடையுமே பண்ணிடுவோம், ஆனால் கைப்பிடி பண்ணுறது மட்டும் 4 ஆகிட்டே தான் இருக்கும் எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சரி இந்த பிட்டை வந்து கட் பண்ணிடலான்னு நினச்சோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம விவேகா வந்து இப்படியே ஒட்டி விடுங்க, மேலே ஒட்டிடுங்கன்னு சொல்லியிருக்கா. நானும் சரின்னு தான் நினச்சேன். இருக்க கூட வந்து ரொம்ப குண்டா வருமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியா என்னன்னா, இது அப்படியே வந்து சுற்றி கொண்டு போய் ஒட்டிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். மக்களே இது எப்படி வருங்கிறத நீங்களே பாருங்க. ஏமா கரெக்டாக வருதா? கையெடு, இந்த மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுங்க. அப்படியே வச்சு செல்லோ டேப் போட்டிடலான்னு நினச்சிட்டு இருக்கோம். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கீழே வந்துருமோன்னு நினைக்கிறேன் விவேகா. அங்கே பாரு, எல்லாம் சுற்றி செல்லோ டேப் போட்டு ஓட்டணும். டைட்டாக பிடிச்சி தான் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி தெரியாது. பட் இங்கே ஒல்லியாக வரும், இங்கே குண்டாக வரும். அப்போ என்ன பண்ணணும்? Tell me the answer. நம்ம இத கட் பண்ணி போட்டுடலாமா, இல்ல பேசாம இப்படி ஒட்டலாமா, இல்ல என்னதான் செய்யறது? ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஆசை, ஆனா என்ன செய்யறது? இப்படியே சுத்தி கொண்டு போயிடலாமா? ஓகே, பாத்துடலாம் என்னான்ட்டு. கடைசியா நம்ம என்ன ஐடியா பண்ணிருக்கோம்னா, ஒன்னும் கெஸ் பண்ண தேவையில்ல பாவத்தை அவங்களுக்கு. இந்த சைடில் 2 வச்சுட்டு அந்த சைடில் 2 வச்சு அப்படியே திரும்பி மேலேயே வச்சு ஒட்டிட போகிறோம். ஒட்டிட்டா நல்லது, எதுக்கு கட் பண்ணிக்கிட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் அப்படியே சுற்றிக்கிட்டே போகிறேன். கண்டிப்பாக நாங்கள் பார்க்குற வேலைக்கு ஒரு ரோல் செல்லோ டேப் இன்னைக்கு காலி ஆயிரும். விடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வருதா? நம்ம செல்லோ டேப்பை ஒட்ட சொன்னால் நம்ம விவேகா போட்டு மல்லு வெட்டுவா, அதனால நம்மளே ஒட்டிட்டு போகிறோம். சூப்பராக ஒட்டிட்டு இருக்கேன் பாருங்க. ஒரு காலத்தில் ஆர்ட் டீச்சராக இருந்தேன். என்னவா இருந்தீங்க? ஆர்ட் டீச்சர் ஸ்கூல்ல. அது இப்பதான் யூஸ் ஆகுது. ஓகே ஓகே, கட் பண்ணி பாவி என்னைய. என்னக்கா செல்லோ டேப் என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க பாரு. இப்ப நான் செல்லோ டேப் சுத்துறேன்னு சுத்துனேன், பட் கரெக்டா தான் சுத்திட்டு இருந்தேன்.
இப்ப பார்த்தா செலோ டேப் கரெக்ட் சைடு வந்து இந்த சைடு இருக்கு, இது வந்து இந்த சைடு இருக்கு. நான் தலையில ஒட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஆர்வம் கோளாறு இப்படி எல்லாம் இருக்கு. அதுவும் ஒட்டுது பாத்தீங்கன்னா செமையா ஒட்டிட்டு இருக்கு. பண்ற தப்பு சரி பண்ணிக்கிறோம். இதுல நான் வேற ஆர்ட் டீச்சர்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் சொன்னேன், அப்புறமா தான் கண்டுபிடிக்கிறேன் என்னடா என் கைய பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னு. ஓகே, ஒரு வழியில ஒரு கைப்பிடிய போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோல பாக்குறவங்க நம்மள என்னன்னா கலாய்க்க மாட்டாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து கைப்பிடி போடும்போது அழகா ஒட்டிரும். எல்லாரும் முன்னாடி ஒட்டுவாங்க, நான் எங்க அக்கா ரிவல்ஸ் ஒட்டி இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க. கைப்பிடி மட்டும் நீட்டா வந்துரும், எனக்கு அது போதும். இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், செல்லோ டேப் தலையில ஒட்டிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இத வேற நீ பெருமையா வேற சொல்லு. ஆமா, இன்னும் நான் திரும்பி இது ஒட்டினேன்னா நான் நொந்து போவேன், அதனால கட் பண்ண போறேன். இத கட் பண்ணி மூஞ்சியை காட்டிட்டு மேக்கப் வேற பண்ணலடி, அப்படியே இருக்க நீ வேற. இதுல பாருங்க, என் மூஞ்சியோட அவங்க முகம் நல்லா தான் இருக்கு, அவன் மேக்கப் பண்ணலையா, பாத்துக்கோங்க. பாருங்க, எப்பவுமே வீடியோல நான் எப்படி இருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் இப்படி இருக்கு. ஏன்னா மத்தியானம் 3:30 மணிக்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம், தூங்குற நேரம். என்ன பண்றது, முடிக்கணுமே. கஸ்டமர் இதுல மடியில வர எவ்வளவு பெரிய வெயிட் கேமரா ஸ்டாண்டுமா, இத கேமரா வைக்கிறது இப்படியே காட்ட முடியல, அதனால இப்படி வச்சிருக்கலாம். இதுக்குள்ள சொறி விட்டுட்டோம்னா நம்ம ஸ்டாண்ட் வந்து நிற்கும். இந்த ஐடியாலாம் யார் யாருக்கு வரும், உங்களுக்கு மட்டும்தான் வரும். இதெல்லாம் நீ வீடியோல சொன்னேன்னா என்னை எப்படிதான் ஓட்டுவாங்கன்னு பாரு. யார் யாரு என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. என்னமா நீ, சரி இதை கட் பண்ணிடலாமா, என்ன திரும்பி ஒட்ட முடியாது நம்மனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து இதை பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கைப்பிடி போடுறது எப்படிங்கிறத அடுத்து காட்டிடுறேன். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். கட் பண்ண, அதுக்கு ஃபர்ஸ்ட் கட் பண்ண. அக்கா கிட்ட டேப் மாட்டிக்கிச்சு. டேப்பு கிட்ட அக்கா மாட்டிருக்காங்களா, அக்கா கிட்ட டேப் மாட்டிக்கிச்சா? ஏமா இருமா, இதெல்லாத்தையும் நீ எடுத்து போட்டேன்னா நம்ம என்ன நினைப்பாங்க நம்மள. ஒரு வழியா அக்கா மல்லு கட்டி பினிஷிங் பண்ணிட்டாங்க. ஏமா அப்புறம் அந்த சைடு குண்டா வரும்ல, அப்புறம் இந்த சைடு பண்ணலன்னா ஒல்லியா வந்துச்சுன்னா கஸ்டமர் அப்புறம் என்னையதான் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கைப்பிடி என்ன இப்படி இருக்குன்னு. நீட்டா பண்ணணும் நம்மளோட வேலை. ஓகே, இப்போ இதுக்கு மேல வயர் ஜாயின் பண்ண போறாங்க. இன்னைக்கு இந்த ஒரு கைப்பிடி போடுறது காட்டிடுறேன். நெக்ஸ்ட் அந்த கைப்பிடி போடுறப்போ இன்னொரு வீடியோ போடலாம். ஓகே ஓகேயா, இப்போ இந்த வயர் எடுப்போமா. க்ளோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலோ டேப் போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரே மாதிரி கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ இதோட ஹைட்டு, நம்ம கைப்பிடியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பார்க்கும்போது 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி அந்த சைடு கைப்பிடி போடும்போதும் நம்ம ஞாபகம் வச்சு அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம வயரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னு எனக்கும் தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ஒரு 15 அடி இல்லைன்னா 17 அடியாவது எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் இருந்துட்டு போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. என்னம்மா 15 அடி எடுப்போமா? 17 இருக்கட்டும். 17ஆ? ஏமா நிறைய இருக்கும் போல தெரியுதே. உங்களுக்கு வேணா எனக்கு வேணா 16 வச்சு 17 16 17 வச்சுட்டேன். குடு, எக்ஸ்ட்ரா இருந்தா இருந்துட்டு போகட்டும். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த பிங்க் கலரும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு காட்டுறேன். அக்கா வயர் எடுத்துட்டு இருந்தாங்களா, சிக்கலாக்கிட்டாங்க. இப்ப அது கூட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. என்னமா பண்ண, அந்த இது மீதி இருக்கிற வயர் எல்லாமே அதுக்குள்ள உள்ள விட்டோம். உள்ள விட்டது எடுத்தா எங்கிட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. தலை எது வால் எதுன்னு புரியலையாக்கா? என்னம்மா நீ வேற.
இந்த சிக்கு எடுத்துட்டு போடுறதுக்குள்ள கேமரா ஆன் பண்ணிட்டா. எங்க அக்கா என்னென்ன பண்றாங்கன்னே உங்களுக்கு ஸ்டெப் பையா நான் காமிச்சிட்டே இருக்கேன். நான் என்ன பண்றேன்னு பாக்குறாளாம். ஓ மை காட், இது என்னைக்கு சிக்கு எடுக்கிறது? கட் பண்ண. ஓகே, இப்போ 2 வயருமே ஒரே மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இப்போ ஏற்கனவே உள்ள சொருகணும் பார்த்தீங்களா, அதே இடத்துல இப்போ அந்த 2 இதுவுமே உள்ள சொருகிட்டு இருக்கோம் பாருங்க, கேப்பே இல்லை. அந்த இடத்துல சொருக முடியல, அதனால பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் வந்து அதுக்குள்ளே சொருகி விட்டாச்சு. பார்த்துடலாம். இப்போ 2 சைடுமே ஈக்குவலாக வைக்கணும், அதுதான் வந்து இப்போ இழுத்துட்டு இருக்கோம். கேமரா மிஸ் ஆகுது. ஒரே அளவுக்கு வச்சுக்கலாம். 4 வயருமே ஒன்றா வச்சு ஈக்குவலாக இழுத்து சென்டராக்கி வச்சுக்கலாம். ஓகே, ஈவனா கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஜடை போட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸ்டாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ வயர் வர்ற மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிங்க் வந்து கீழே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இது இப்படியே க்ராஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடில் இருக்கிற பிங்க்கை வந்து மேலே கீழே க்ராஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. ரெண்டுமே வந்து க்ராஸாக நிற்கும். இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வர்றப்ப இன்னொரு பிட்டு கொடுத்து தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பின்னல் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரை இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த ப்ளூக்கும் இதுக்கும் நடுவில் கொண்டு வந்து திருப்பி வச்சு கொண்டு வரணும். இதில் மெயின் ஹைலைட் என்னன்னா இந்த சிக்கு எடுத்து விட்டு பண்ணுறது தான். சரிட்டா வந்துருக்கா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளூ கலர் வயர் கீழே ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வயரை வந்து இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிங்க் கலர் வந்து கீழே கொடுத்து பிடிங்க. அடுத்து இந்த பிங்க் வந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. க்ராஸாக வரும். ஓகே ஓகே, இப்போ இந்த மாதிரி க்ராஸாக வந்துருச்சா? இப்போ இந்த ப்ளூ கலர் வயரை நம்ம அப்படியே சுற்றி கொண்டு போய் இந்த 2 வயருக்கும் நடுவில் நம்ம விட்டு எடுக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலரை சுற்றி கொண்டு வந்து இந்த 2த்துக்கும் நடுவில் கொண்டு வரணும். இப்போ நம்ம அந்த ஆரஞ்சு கலர் டேப்பு தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பிங்கை சுற்றி கொண்டு வந்து இந்த சைடு திருப்பி போடணும். அடுத்து ப்ளூ வந்து பின்னாடி இருந்து சுற்றி கொண்டு வந்து இப்படி முன்னாடி போடணும். பாருங்க எவ்வளோ தடியாக வருதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே இந்த கைப்பிடி போடுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 2 வயர் வச்சு போடுறது தான் அழகாக வரும். பாருங்க எவ்வளவோ நம்ம போராடி அந்த கைப்பிடியை போட்டோம், பட் அவுட்ஃபிட் ஃபினிஷிங் வந்து செம்மையாக வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு இருக்கா விவேகா? கண்டிப்பாக்கா. அந்த அளவுக்கு வேலை வராம இருக்காது. நம்ம எப்பவுமே கரெக்டா பண்ணிடுவோம். பாருங்க சூப்பரா வருதா? பண்ணும்போது கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க. அதனாலதான் 17 அடிக்கு நம்ம வந்து வயர் எடுத்திருக்கோம். இப்ப இந்த சிக்கை எடுக்கணும். இந்த சிக்கை எடுத்துட்டு அப்புறமா கண்டினியூ பண்றேன். ஓகே ஓகே, இப்ப கஷ்டப்பட்டு சிக்கை எடுத்தாச்சு. இப்ப திரும்பி கண்டினியூ பண்ணிடலாமா? இந்த பிங்க் கலரை வந்து திரும்பி சுத்தி கொண்டு வந்து இந்த சைடு போட போறேன்.
இந்த ப்ளூவை வந்து சுத்தி கொண்டு வந்து இந்த சைடு போட போறேன். அக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா. என்னமா டவுட்? நம்மளே இந்த ஒரு கைப்பிடி போடுறதுக்கு லஞ்ச் டைம் எடுத்து ஈவினிங்கே வந்துருச்சு. சரி, இன்னொரு பக்கம் போடுறதுக்கு அது நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரியா? நம்ம வந்து இந்த இது போடுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். சேர்ந்தாப்புல அது சொல்லி கொடுத்துட்டோம்னா ஒரே தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ. ஓகே, இப்போ நான் இதை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இந்த அளவுக்கு போட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா கைப்பிடி போடுறது எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறம் இந்த இடம் வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்து நான் வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து எங்கே போக போகிறேன்னா ஸ்ரீ சிவன் டெக்ஸுக்கு போகணும். சாரி கொரியர் ஒர்க் இருக்குது, அதிகமான கொரியர் ஒர்க். இப்போ நான் போனால் தான் அங்கே எல்லாமே கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃபோன் என்கிட்ட இருக்குது. அதனால அங்கே போயிட்டு அடுத்து மீதி ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே லைவ் போட நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துட்டோம். ஏன்னா வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுது. நிறைய வீடியோஸ் இதனாலேயே நான் போடாமலே இருக்கேன். அதனால நம்ம விவேகாவோட ஐடியா தான் இது. நம்ம அப்படியே போட வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னா. அதனால தான் நான் வந்து இந்த வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். சைடுగా அக்கா என்னை போட்டு விட்டாங்க. நிஜமா தாண்டி சொல்றேன். இல்லைன்னா நான் மெமரி ஃபுல் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனால் வீடியோ எடிட்டிங் பண்ணி நம்மளால போஸ்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் புது டிசைன்ஸ் அப்படியே போடும்போது உங்களுக்கு அப்படியே நான் வந்து சொல்லி கொடுக்கணும்னு தான் ஆசை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். விவேகா அப்படியே பாய் சொல்லிடு நீயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். போதும்.